அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 3 பேரிடம் விசாரணையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம் சுதர்ஷன், விவரங்கள். பகுஜன் சமாஜ் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 3 பேரிடம் போலீசார் விசாரணையானது நடத்தி வருகின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 3 பேரையும் சென்னை செம்பியம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து போலீசார் விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். விசாரிக்கப்பட்டு வரும் 3 பேரும் ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷின் உறவினர்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், விவரங்கள். வணக்கம். கொலை வழக்குல தற்போது மேலும் 3 வருடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே 11 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு போலீஸ் காவலும் கொடுக்கப்பட்டு தொடர்ந்து அவர்களிடம் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில தற்போது 3 பேரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. சென்னை திருநெல்வேலி பகுதியை சேர்ந்த சதீஷ், நரேஷ், சீனிவாசன் ஆகிய 3 பேரை பிடித்து செம்பியம் காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இவர்கள் 3 ஆற்காடு சுரேஷுடைய உறவினர்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம முக்கியமாக அருள் என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் திமுகவை சேர்ந்தவர் என்று சொல்லப்படக்கூடிய நிலையில சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில அவருடைய செல்போனில் இருந்து கிடைக்கப்பட்ட எண்களை வைத்து தற்போது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவர்களுக்கு அதாவது இந்த தற்போது எடுக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வரக்கூடிய சதீஷ், நரேஷ், ஸ்ரீனிவாசன் ஆகிய 3 பேருக்கு இவர்களுக்கு இந்த கொலை சம்பவத்தில் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாம நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இவர்களுக்கு தொடர்பு இருந்தால் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையிலும் போலீசார் ஈடுபட்டு வராங்க. ஆனா அதற்கு முன்னாடி இவரிடம் துரி விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. செம்பியம் காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த 3 பேருமே அருளுடைய செல்போன் நிலையில தொடர்ந்து கான்டாக்ட் பண்ண காரணத்தினால இவர்களுடைய எண்களை வைத்து போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். எதற்காக தொடர்ந்து இவர்கள் அருளை கான்டாக்ட் பண்ணாங்க, என்ன காரணம், அதுவும் கொலைக்கு அதாவது 3 நாட்களுக்கு முன்பு மட்டும் இல்லாம கொலைக்கு 1 நாள் முன்பு, அது மட்டும் இல்லாம ஒரு வார காலமாக தொடர்ந்து இவர்கள் தொடர்புல இருந்த காரணத்தினாலதான் இவர்களுடைய எண்ணை வைத்து போலீசார் இந்த 3 பேரையும் சம்பந்தப்பட்ட 3 பேரையும் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.